Hello everyone, this is Balaji. இப்போ வந்து எக்ஸலில் எப்படி வந்து பாஸ் ஃபெயில் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து பாஸ் ஃபெயில் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார்மட் செல் மூலிமா ஜென்ரேட் பண்ணலாம், ஒன்று வந்து இஃப் ஃபங்க்ஷன் மூலிமா ஜென்ரேட் பண்ணலாம். ரெண்டு மெத்தடையும் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த டேட்டா எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் மார்க்கு, பாஸ் மார்க்கு, ஃபெயில் மார்க் எல்லாமே கம்பைன் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 35க்கு அபோவாக இருந்தது, 35 இருந்ததுன்னா அது வந்து பாஸு, பிலோ 35 இருந்தால் அது வந்து ஃபெயிலு. ரெண்டு மெத்தடில் எப்படி வந்து பாஸ் ஃபெயில் வந்து பிலோ 35 இருந்தால் ஃபெயிலு, பாஸ் வந்து அபோவ் 35 இருந்தால் பாஸ்ன்னு எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட் செல் மூலிமா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கை வந்து காப்பி பண்ணிக்கணும். இந்த மார்க் வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும் எங்கே வேணுமோ அந்த இதில். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல் கிளிக் பண்ணணும். ஃபார்மட் செல் கிளிக் பண்ணால் இந்த ஃபார்மட் செல் டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். கஸ்டம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதில் வந்து ஜென்ரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கமாண்ட் டைப் பண்ணணும். அது எப்படின்னா ஸ்கொயர் பிரேஸ் ரெட்டுன்னா ரெட் கலரில் ஷோ ஆகும். ஃபெயில்னா ஸ்கொயர் பேஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்கொயர் பேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து லெஸ் தேன் 35 இருந்ததுன்னா ஸ்கொயர் பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். லெஸ் தேன் 35 இருந்தால் ஃபெயில். அது வந்து டபுள் கோட்டில் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபெயில் வந்து டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாஸ் ஆனால் அபோவ் 35 இருந்தால் பாஸ் ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா கோலன் கொடுத்து இப்போ வந்து அபோவ் 35 வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ வந்து கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலர் எதுவும் பிளாக் கலர்லேயே வரணுன்றதுனால நான் எந்த கலரும் கொடுக்கல. இப்போ ஃபெயில் மட்டும் ரெட் கலரில் வரும், பாஸ் வந்து பிளாக் கலரில் வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பேஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டிஷன் வந்து கொடுக்கணும். கண்டிஷன் வந்து greater than or equal to 35 அதிகமாக இருந்ததுன்னா ஸ்கொயர் பேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாஸ்ன்னு கொடுக்கணும். பாஸ் டைப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்டர் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஸ்லாம் வந்து 88 வந்து பாஸ், அது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ன்னு வந்துடுச்சு. இப்போ 24 லெஸ் தேன் 35லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில்னு வந்துடும். இது வந்து இந்த மெத்தட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபெயில் ஜென்ரேட் பண்ணலாம். இங்கே ரெட்டுன்னு கொடுத்ததுனால இங்கே வந்து ரெட் கலரில் வந்திருக்கு. பாஸுக்கும் கலர் கொடுக்கணும்னா எதனா கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த மெத்தட் வந்து இஃப் கண்டிஷன் மூலிமா வந்து நம்ம பாஸ் ஃபெயில் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஃபைலில் ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி இஃப்னு டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து லாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு கேட்கும். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் இந்த மார்க்கை விட அதிகமாக இருந்ததுன்னா, இந்த மார்க் வந்து greater than or equal to 35 இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ வேல்யூ என்ன வரணும், ட்ரூ வேல்யூ வந்து பாஸ்ன்னு வரணும். greater than 35 இருந்தால் பாஸ்ன்னு வரணும். அது டபுள் கோட்டில் கொடுக்கணும். டபுள் கோட் பாஸ், டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபால்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 35 இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபெயில்னு வரணும். ஃபெயில் கொடுத்துக்கலாம். க்ளோஸ் ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து எல்லா செல்லுக்கும் வர வைக்கிறதுக்கு இந்த கார்னர் வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா செல்லுக்கும் வந்துடும். இப்போ இதில் வந்து நான் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் எப்படி கொடுக்கறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு நான் இந்த டாப் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் பண்ணி இந்த ஃபெயிலு பாஸு நம்ம கொடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டிஷன் ஃபார்மேட்டிங் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போய்ட்டு கிளியர் ரூல் கொடுத்துட்றேன். கிளியர் செலக்டட் செல் கொடுத்திங்கன்னா இது கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போயிடுச்சு. இப்போ எப்படி வந்து ஃபெயில் ஆனது வந்து ரெட் கலரில் வரும். நார்மலாக வந்து இஃப் கண்டிஷன் போட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் வராது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும் எந்த செல்லு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் வரணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போய்ட்டு ஹைலைட் செல் ரூல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ஃபெயில் இருந்தால் ரெட் கலரில் வரணும். இப்போ வந்து ஃபெயில் கொடுத்து இப்போ இது வந்து ரெட் கலரில் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் கலர் வருது. இப்போ இதுக்கு வந்து கஸ்டம் ஃபார்மேட் கொடுத்திங்கன்னா
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டு நம்பர் இந்த டேப் ஓப்பன் ஆகும், ஃபார்மட் செல் டேப்பு. இல்லை ஃபாண்ட்டு நம்பர் பார்டர் ஃபில்லுன்னு இருக்கும். இதில் வந்து ஃபாண்ட்டு போனீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கலர் இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் கலர் வந்து இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துக்கலாம். ரெட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமைஸ்டு ஃபார்மேட் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபார்மட் செல்லில் எப்படி நம்ம ஃபெயில் ரெட் கலரில் வந்துச்சோ அதே இது வந்து கண்டிஷன் ஃபார்மேட்டிங் கொடுக்கறதுனால இஃப் கண்டிஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்துடும். இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் ஆஃப் ஃபெயிலாக வந்து பார்த்துக்கலாம். லெஸ் தேன் 35 அந்த ஃபெயிலு, கிரேட்டர் தேன் 35 அந்த பாஸ். பாஸ் வந்து பிளாக் கலர்லேயும் ஃபெயில் வந்து ரெட் கலர்லேயும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். இந்த மெத்தடில் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலாக வந்து நம்ம எக்ஸலில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.